தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள். மாவட்ட தேர்தல் தெரிவத்தாட்சி அதிகாரிகள் மற்றும் உதவி தேர்தல் தெரிவத்தாட்சி அதிகாரிகள் ஆகியோரை கொழும்புக்கு அழைப்பதற்கு தேர்தல் ஆணைக்குழு நடவடிக்கை எடுத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வேட்பு மனுக்களை கோரிய பின்னர் அதன் ஆரம்பகட்ட பணிகளை தொடங்கியுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. குறித்த கலந்துரையாடல் எதிர்வரும் சனிக்கிழமை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் இன்று நடைபெறும் தேர்தல் ஆணைக்குழு கூட்டத்தில் இது தொடர்பான இறுதி முடிவு எடுக்கப்பட உள்ளதாகவும் குறிப்பிடப்படுகிறது. இலங்கை மின்சார சபையின் கடன் தொகை மீண்டும் அதிகரித்து செல்லும் அபாயம் காணப்படுவதனால் மின்சார கட்டணங்களை அதிகரிக்குமாறு பரிந்துரை விடுக்கப்பட்டுள்ளது. குறித்த பரிந்துரையை சர்வதேச நாணய நிதியத்தின் சிரேஷ்ட அதிகாரி பீட்டர் புவர் முன்வைத்துள்ளார். எதிர்காலத்தில் இலங்கை மின்சார சபை நட்டமடையக்கூடிய சாத்தியங்கள் மிக அதிகம் என தெரிவித்துள்ளார். குறிப்பாக புதிய கட்டணங்களின் காரணமாக செலவுகளை ஈடு செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இதனால் இலங்கை மின்சார சபையின் கடன் தொகை மீண்டும் அதிகரித்து செல்லும் அபாயம் காணப்படுவதாகவும் அவ்வாறு கடன் அதிகரித்தால் இலங்கை மின்சார சபை அரசாங்கத்திற்கு மீண்டும் சுமையாக அமையக்கூடும் எனவும் பீட்டர் புவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ராணுவ சேவையில் இருந்து தப்பியோடிய 679 முப்படை வீரர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. கடந்த 22ஆம் தேதி முதல் இதுவரை மேற்கொள்ளப்பட்ட தேடுதல் நடவடிக்கைகளின் போது கைது செய்யப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. கடந்த காலங்களில் நாட்டில் இடம்பெற்று வரும் குற்ற செயல்களில் முப்படைகளில் இருந்து தப்பியோடியவர்களுக்கு தொடர்புள்ளமை விசாரணைகளின் போது தெரிய வந்துள்ளது. இதனால் தப்பியோடிய முப்படை வீரர்களை கைது செய்யுமாறு உத்தரவிட்ட பின் பிரகாரம் நாடு முழுவதும் உள்ள முப்படை வீரர்கள் கைது செய்யப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. மின்சார சபையின் அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கும் இடையிலான சந்திப்பு ஒன்று நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது. இதன்போது எரிசக்தி துறையில் நிலையான மற்றும் நீண்டகால வேலை திட்டங்கள் தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டது. எரிசக்தி பாதுகாப்பு தொடர்பிலும் தொடர்ச்சியான எரிசக்தி விநியோகம் மற்றும் எரிசக்தி துறைக்கு அமைவாக தற்போதைய மற்றும் எதிர்பார்ப்பு நிலைமைகள் தொடர்பிலும் இதன்போது ஜனாதிபதி கவனம் செலுத்தினார். இந்த சந்திப்பில் எரிசக்தி அமைச்சர் குமார் ஜெயக்கொடி, எரிசக்தி அமைச்சர் செயலாளர் உதயங்க கேமபால, நிதியமைச்சர் செயலாளர் மஹிந்த ஸ்ரீவர்தன உள்ளிட்டவர்களுடன் மின்சார சபையின் தலைவர் கலாநிதி திலக் சியம்லாபட்டிய உள்ளிட்ட மின்சார சபையின் அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டனர். வெளிநாட்டு வேலைகளை பெற்றுத் தருவதாக கூறி 140 மில்லியன் ரூபாய் மோசடி செய்த நபர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். குறித்த நபருக்கு எதிராக 96 வழக்குகள் பதிவு செய்யப்பட்ட நிலையில் எதிர்வரும் 19ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க கொழும்பு தலைமை நீதவான் தனுஜா லக்மாலி நேற்று உத்தரவிட்டார். சந்தேக நபர் வெளிநாட்டில் வேலை வாய்ப்புகளை பெற்றுத் தருவதாக பொய்யான தகவல்களை கூறி பணம் பெற்று பலரை ஏமாற்றியதாக தெரிய வந்துள்ளது என விசாரணை அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர். இந்த குற்றச்சாட்டு தொடர்பில் இதற்கு முன்னர் இடம்பெற்ற விசாரணையின் போது யாழில பகுதியைச் சேர்ந்த ஒரு வழக்கறிஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டிருந்தார். முக்கிய சந்தேக நபர் வழக்கறிஞரை தனது சட்ட பிரதிநிதியாக நியமித்து வெளிநாடு செல்ல எதிர்பார்க்கும் மக்களை தன்னிடம் வரவழைத்ததாக மோசடி பிரிவு நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. மித்தனிய முக்கொலை சம்பவத்தின் துப்பாக்கிதாரி கைது செய்யப்பட்டுள்ளார். பீரக்கட்டிய பகுதியைச் சேர்ந்த கஜா என அழைக்கப்படும் கருணா விதான கமகே மற்றும் அவரது 8 வயது மகள் 9 வயது மகன் ஆகியோர் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி பலியாகினர். பீரக்கட்டிய மித்தனிய பகுதியில் உந்தூர்லியில் பயணித்துக் கொண்டிருந்த போதே இந்த துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டது. உந்தூர்லியில் பயணித்த அடையாளம் தெரியாத இருவர் இந்த துப்பாக்கிச் சூடு சம்பவத்தை நடத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பில் இதுவரை 8 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கொம்பனி தெருவில் தொடருந்து நிலையத்துக்கு அருகில் தொடருந்து ஒன்று தடம் புரண்டதால் பல தொடருந்து சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. இதன் விளைவாக கடலோர மார்க்கம்
புத்தளம் மார்க்கம் மற்றும் பிரதான மார்க்கத்திற்கான தொடருந்து சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை தொடருந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது. சுகாதார நிபுணர்கள் சம்மேளனம் இன்று முன்னெடுக்கவிருந்த வேலைநிறுத்த போராட்டத்தை தற்காலிகமாக கைவிட்டுள்ளது. எதிர்வரும் 17ஆம் தேதி காலை 8 மணி வரை இந்த வேலைநிறுத்த போராட்டம் ஒத்திவைக்கப்படுவதாக அந்த சம்மேளனம் தெரிவித்துள்ளது. சுகாதார அமைச்சருடன் நடைபெற்ற கலந்துரையாடலின் போது எட்டப்பட்ட தீர்மானங்களை தொடர்ந்து இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. இலங்கை முன்னாள் ராஜாங்க அமைச்சர் டயானா கமகேவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு மே 28ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. போலி ஆவணத்தை சமர்ப்பித்து இலங்கை கடவுச்சீட்டை பெற்ற குற்றச்சாட்டின் பேரில் டயானா கமகேவுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கு விசாரணை கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி மஞ்சுள திலகரத்ன முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது அரசு தரப்பு சாட்சியங்கள் பதிவு செய்யப்பட்டன. பாணந்துறை மற்றும் கொழும்பு பகுதிகளில் போலியான தேசிய அடையாள அட்டையை காட்டி இலங்கை கடவுச்சீட்டை மோசடியாக பெற்றதாக டயானா கமகே மீது சட்டமா அதிபர் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. நேற்று மாலை 6 மணியளவில் புறக்கோட்டை பங்கசாலா தெருவில் உள்ள ஒரு கடையில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. சமன்பிட்டவில் உள்ள 3 மாடி கட்டிடங்களில் ஒன்று தீயினால் முற்றிலுமாக அழிவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தீயை அணைக்க 7 தீயணைப்பு வாகனங்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளதுடன் 2 மணி நேரத்துக்குள் தீ முற்றிலுமாக அணைக்கப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் நவீன தொழில்நுட்பத்தையும் உள்நாட்டு உற்பத்தியாளர்களின் அறிவையும் பயன்படுத்தி நாட்டில் இதுவரை தயாரிக்கப்பட்ட மிகப்பெரிய மீன்பிடி கப்பல் கடந்த 3ஆம் தேதி உத்தியோகபூர்வமாக அறிமுகப்படுத்தப்பட்டது. சோமாலிய மாநிலத்தில் உள்ள ஒரு நிறுவனத்துக்காக டானுஷா மெரீன் நிறுவனத்தினால் இந்த கப்பல் தயாரிக்கப்பட்டது. இந்த மீன்பிடி கப்பல் தயாரிப்பானது உற்பத்தி பொருளாதாரத்தை நோக்கிய இலங்கையின் பயணத்தில் ஒரு விசேட திருப்பு முனையை குறிக்கிறது. இந்நிகழ்வில் கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியாண்மை அபிவிருத்தி அமைச்சர் சுனில் கந்துர்நெத்தி மற்றும் பலர் கலந்து கொண்டனர். அம்பாறை பாலமுனை முள்ளிமலையடி பகுதியில் மரம் ஒன்றில் தூக்கில் தொங்கிய நிலையில் சடலம் ஒன்று காணப்படுவதாக அக்கரைப்பற்று போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். நேற்று மாலை அக்கரைப்பற்று போலீஸ் பிரிவுக்குட்பட்ட அட்டாளைச்சேனை பிரதேச சபை எல்லைக்குட்பட்ட பாலமுனை முள்ளிமலையடி பகுதியில் இவ்வாறு உருக்குலைந்த நிலையில் சடலம் ஒன்று காணப்படுவதாக அந்த பகுதியில் உள்ள பொதுமக்கள் மூலம் தகவல் கிடைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அந்த பகுதியில் ஒரு கிழமைக்கு முன்னர் ஏற்பட்ட துர்நாற்றம் காரணமாக சந்தேகத்துடன் அந்த பகுதிக்கு சென்ற சிலர் குறித்த சடலத்தை கண்டு போலீசாரின் கவனத்துக்கு கொண்டு வந்தனர். இதன் போது 35 முதல் 38 வரையான வயதுடையதாக மதிக்கப்படும் நபரின் சடலமே மீட்கப்பட்டுள்ளது. பொதுபல சேனாவின் பொதுச் செயலாளர் ஞானசார தேரருக்கு எதிரான வழக்கில் சட்டமா அதிபர் ஆலோசனையை எதிர்பார்த்திருப்பதாக கொழும்பு கோட்டை நீதிவான் நீதிமன்றம் அறிவித்துள்ளது. கடந்த 2016ஆம் ஆண்டு கொழும்பு கொம்பனி தெருவில் நடைபெற்ற கூட்டம் ஒன்றில் இஸ்லாமிய மார்க்கத்துக்கு எதிரான கடுமையான நிந்தனைகளை வெளிப்படுத்திய குற்றச்சாட்டின் கீழ் ஞானசார தேரருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இது குறித்த வழக்கு நேற்று கொழும்பு கோட்டை நீதிவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது ஞானசார தேரர் நீதிமன்றத்தில் முன்னிலையாக இருந்த நிலையில் கொம்பனி தெரு போலீசார் வழக்கை நெறிப்படுத்தியிருந்தனர். வழக்கின் அடுத்த தவணை விசாரணை எதிர்வரும் செப்டம்பர் 3ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. கபரென பகுதியில் பராமரித்து வந்த யானையால் யானைப்பாகன் உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவர் பிலிமதலாவ பகுதியைச் சேர்ந்த 26 வயதுடையவர் என தெரிய வந்துள்ளது. பொடி ராஜு என பெயர் கொண்ட இந்த யானையை அவர் 6 வருடங்களாக பராமரித்து வருகிறார். நேற்று மதியம் கபரிட பகுதியில் உள்ள யானை குளிக்கும் இடத்தில் அவர் குளித்துக் கொண்டிருந்த போது யானையால் தாக்கப்பட்டு கொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. சம்பவம் தொடர்பில் கபரணி காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். சடலம் தம்புளை வைத்தியசாலையில் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ்ஸை மதுபோதையில் செலுத்தி சென்ற சாரதியொருவர் வெள்ளவாய போலீஸ் போக்குவரத்து பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். வெள்ளவாய போலீஸ் போக்குவரத்து பிரிவினரால் மேற்கொள்ளப்பட்ட சோதனை நடவடிக்கையின் போதே சாரதி கைது செய்யப்பட்டுள்ளார். இதன்போது தடமல்வில பகுதியில் இருந்து பதுளை நோக்கி பயணித்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ்ஸின் சாரதியை கைது செய்யப்பட்டுள்ளார்.
இத்துடன் தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.